சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷேம்லாயுத்மிகி கலகஸ்தாயி திமிகி தன்னோ வாராகி பிரசோதியா. இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, 2 மாதத்துல 2 விதமான கிரகங்கள் மூலமா 2 விஷயங்கள் நடைபெற போது. அந்த 2 விஷயங்களால ஒரு பக்கம் பிளவு பிரச்சனை, இன்னொரு பக்கம் வெற்றியும் லாபமும் கிடைக்க போகுது. 2 மாசம் தாங்க. ஸோ அது என்னன்றதை இன்றைய பதிவில் பார்த்துருவோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை. ஏற்கனவே விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு குருவானுடைய வக்ர நிவர்த்தி பலங்களை பதிவிட்டு வச்சு பார்க்கல என்ன சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கனெக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளும் வச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேகமும் இன்னொரு பக்கம் விவேகமும் கண்டிப்பா இருக்கும். நினைச்ச காரியத்தை அடையாம செஞ்சு முடிக்காம தூக்கம் கிடையாது உங்களுக்கு. எடுத்த முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. விடாமுயற்சி வைராக்கியம் உங்களோடு கூட பிறந்ததுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு கால நேரம் மட்டும் சாதகமா இருந்துச்சுன்னா எவரெஸ்ட் சிகரத்தை கூட நீங்க ஈஸியா டச் பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட அந்த கால நேரம் உங்களுக்கு இப்போ அது குறிப்பிட்ட 2 மாதங்கள்ல வெவ்வேறு விதமான முறையில் மாறப்போகிறது. அதுவும் மிக முக்கியமா குடும்பத்துல காரணம் விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடு இதுனா அது தனுசு. அந்த 2ஆம் இடத்தான் ஜோதிடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்றாங்க. ஸோ அந்த 2ஆம் வீட்டை அசுப கிரகமான சனி பகவான் மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையை பார்க்கிறாரு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக நேரடி பார்வையாக பார்க்கிறார். ஸோ ஒரு பக்கம் சனி பகவான், இன்னொரு பக்கம் குரு பகவான். இந்த 2 கிரகத்தினுடைய பார்வையும் இந்த 2ஆம் வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ விருச்சிக ராசியில பிறந்தவருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வருமானத்துல சில மாற்றங்களை செய்யும் இந்த 2 கிரகங்களும். ஸோ இது எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தான். ஏன் இந்த 2 மாதம்னா குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருவார். அப்போ குரு பார்வை அதுக்கப்புறம் கிடைக்காது. சனி பார்வை மட்டுமே அந்த 2ஆம் வீட்டுக்கு பதிவு. அப்போ கிடைக்கக்கூடிய இந்த 2 மாத வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தினால் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேண்டிய வருமானத்துக்குண்டான வழிகளை மாத்திக்க முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ அந்த 2 மாசத்தை பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் என்னங்க நடக்கும் அப்படின்னா, முதல்ல சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய 2 மிக முக்கியமான சம்பவம் நடைபெற போகுது. அதுல சனி பகவான் 5ஆம் வீட்டில இருந்து 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரருடைய குடும்பத்தில் காதல் போன்ற விவகாரத்தால் பிளவு அல்லது பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய லவ்வா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம். இப்படி தேவையில்லாத ஒரு காதல் சமாச்சாரம், மறைத்து வைக்கப்பட்ட காதல் சமாச்சாரம் இப்ப வெளியில தெரிய வரும். ஏன்னா 5ஆம் வீட்டுல சனிவான் இருக்கிறாரு. ஒரு தவறை சுட்டி காட்டக்கூடியவர், வெளிப்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அப்போ காதல் அப்படின்ற ஒரு விவகாரம் தான் அது வெளியில தெரிய வரும். காதல் மட்டுமல்லங்க, தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய உறவுகளாகட்டும் அல்லது நீங்களாகட்டும் இருந்தால் அதை வெளியில தெரிய வைக்கும். அதன் ரீதியா குடும்பத்துல பிளவு பிரச்சனையை உருவாக்கும். சரிங்களா? மேலும் மிக முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளை போட்டு கொடுத்துரும். ஸோ தவறான ஒரு பாதைக்கு, தவறான ஒரு விஷயத்திற்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா அதை போட்டு கொடுத்துரும். ஸோ அது சனிவான் கண்டிப்பான முறையில் செய்வார். ஆனால் குரு பார்வை இருக்கனால அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும். ஆனால் பிரச்சனைன்றது பிரச்சனை தான். ஓகேங்களா? அப்போ குடும்பத்தில் எதிரும் தவறுகள் நிலைத்தால் அது வெளியில தெரியக்கூடிய தருணம் இது. மறைக்கப்பட்ட ரகசியம் வெளியே தெரியும். இதனால பிரச்சனை பிளவு ஏற்படும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. அது குறிப்பிட்டு காதல் போன்ற சமாச்சாரத்தால் தான். ஸோ இதற்கு அடுத்து 2வது விஷயம், இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப அசால்ட்டா, எனக்கு அடுத்த இடத்துல இந்த வேலையை விட்டுட்டேன்னா எனக்கு வேற வேலை ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு வேலையில உங்களை அதிகமான முறையில் நம்பி ஈஸியா வெளியில வேலை கிடைச்சிரும் நம்பி இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத ஒரு ஃபைட் பண்றது, தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, இதனால வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வார்த்தையும் வாக்கும் வேலையில பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ ஒன்று அவசரப்பட்ட கோபத்தில் நீங்க பேசிடுவீங்க, அல்லது வாக்கு கொடுத்துருவீங்க. இந்த வேலைக்கு நான் பொறுப்புன்னு வாக்கு கொடுத்துருவீங்க, ஆனால் அந்த வேலையை செஞ்சு தர முடியாது. ஸோ இப்படி இந்த வேலை விஷயத்தில் வார்த்தையால் வாக்கினால் பிரச்சனை ஏற்படும். ஸோ மற்றவங்களுடைய வேலைக்கும் நீங்க ஜாமீன் கேரண்டி போடாதீங்க. அந்த வேலையில் நீங்க முடிச்சு கொடுக்குறேன்னு ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தால கண்டிப்பா வேலை மற்றும் உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை உருவாகும். கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு 2 விஷயத்தால ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயம் நடைபெற போகுது. அது காரணம் குருவனுடைய பார்வைதான். அப்படிப்பட்ட 2 நல்ல விஷயம் என்னங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரனுடைய திருமண வாழ்க்கை, திடீர் திருமண வாழ்க்கை அமைய போகுது. ஆமாங்க, குடும்பத்திற்காக
அல்லது நம்பிக்கையான ஒரு உறவுகளுக்காக சம்மதம் தெரிவிக்க போறீங்க, அல்லது அப்படிப்பட்ட நம்பிக்கையான உறவுகள் நீங்க அலைஞ்சு தேடி கொண்டிருக்கிற அந்த வரனை அவங்க கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க போறாங்க. அப்போ திருமண காரியங்கள் நிமித்தமா எடுத்த முயற்சிகள்ல அடுத்தடுத்து எனக்கு தோல்வி, இன்னும் சரியா வரன் அமையல அப்படின்றவங்க சரியான ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய ஒரு உதவியால் உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமைய போகுது. அல்லது ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஸோ அது கண்டிப்பா நடக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமா இந்த பிரச்சனை மட்டும் இல்லைங்க, ஒரு கார் வண்டி வாகன விபத்து அல்லது வேறு சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இப்படி இருந்தாலும் சரி, இன்னொரு நபர் தலையிட்டால அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை சரி பண்ணுவாங்க. குடும்பத்தில் கூடிய பிரச்சனை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த 2 மாசத்துல. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது, கண்டிப்பா குழந்தை பாக்கியம், புதிய உறவு கிடைக்கும். ஒன்னும் குழந்தை பாக்கியம் அல்லது பிரிந்த உறவு வந்து சேரும், அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவு மீண்டும் வந்து தாயகம் வந்து சேருவாங்க, உங்களோட சேர்ந்து இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த உறவு மீண்டும் ஒன்று எனக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க காணாமல் போயிருக்கிறாங்க, இல்லை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து சேருவாங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு. இது உறவை மட்டுமல்ல வரவையும் சொல்லும். வரவன வருமானங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு பணம் இப்போ இந்த 2 மாசத்துல நீங்க ஏற்கனவே வேலை பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே அதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பணமானது இப்போ கைக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம் அல்லது சொத்துக்கள் சம்பந்தமான வருமானம், ஷேர் போன்ற விஷயங்கள் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமாக படிக்கிற மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் வேலை பார்க்கும் பொழுதே, அதாவது படிக்கும் பொழுதே வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்று கை கிடைக்கும், இல்லை பார்ட் டைம்ல ஜாப் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. மேலும் மத்திய அரசாங்க பணி வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்களா, விருச்சிக ராசிக்கு அதுக்கு உண்டான யோகம் உண்டு. அதே போல இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கல்வி கடன் உதவி, அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு பெனிஃபிட்டு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க அனுப்பிப்பீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. அரசாங்கத்தினுடைய சலுகை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு. ஓகேங்களா? மேலும் 2 உறவால் ஒரு நிம்மதி, ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடைபெறும். அதுல ஒன்று கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிள்ளை போன்ற உறவால் குழந்தைங்க, உங்க பிள்ளைகளால உங்க வாழ்க்கை தலைகளாக மாறும். அடுத்த உறவு நடந்துக்கிட்டா தாய் வழி உறவுகள் அல்லது தாய் மாமன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட உறவுகள், ஒன்று தாய் வழி உறவுகள் அல்லது தாய் மாமன் போன்ற உறவுகளாலும் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். அதுக்கு அவங்க பொறுப்பாளராக ஆவாங்க. ஸோ அவங்க பொறுப்புல அவங்க தலைமையில தான் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்போ கண்டிப்பா இந்த 2 மாதத்தை பயன்படுத்தினா உங்க குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வேலை ரீதியான பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 2 மாசத்துல நீங்க மாத்தி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து வெறும் சனிவான் மட்டும் பார்வை பார்த்து கொண்டு இருக்கும்போது அப்போ வரக்கூடிய பிரச்சனையை உங்களை சமாளிச்சுக்க முடியும். ஸோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்குங்க, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிக்கங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தை விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த 2 மாதங்களில் வணங்க வேண்டிய தெய்வம் நிச்சயமா கருட பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நன்மை உங்களுக்கு செய்யும். சரிங்களா? அதே போல மயிலோடு வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான், பால தண்டாயுத பணியாக மயிலும் முருகனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆலயங்களுக்கு சென்று அந்த முருகனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 தெய்வங்கள்ல ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக், நண்பர்களுக்கு முறைக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தி தவறாமல் செலக்ட் வச்சுக்கோங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரதியம்மன் திருவடி சரணம்.